தமிழ்நாட்டின் புதிய அரசாங்கத்திடம் மக்களின் எதிர்பார்ப்பு என்ன என்பது குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது மக்கள் பார்வை பகுதியில் பார்ப்போம். தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த மேனிஃபெஸ்டோ வாக்குறுதிகள்ல குறிப்பா மாணவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த கல்வி கடன் போன்ற விஷயங்கள்லாம் அதை கவனத்தில் எடுத்துக்கணும். ரெண்டாவது விவசாயிகளின் கடன் விஷயங்கள்லையும் கவனத்தில் எடுத்துக்கணும். மூணாவது அவங்க சொன்ன மாதிரி மற்ற இலவச சிலிண்டர், மின்சாரம் போன்ற விஷயங்கள்லாம் நிச்சயம் கவனத்தில் எடுத்துக்கணும். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் மத்திய அரசு அணுகி முறையா அவங்க மத்திய அரசுல பிரதம மந்திரி மற்றும் நிதியமைச்சர்களை அணுகி முறையான நிவாரணத்தை நிதியை பெற்று முறையா ஆட்சிக்கான நிதிகளை பெற்று செய்யணும். பொறியியல் கல்லூரிகள் படிக்கின்ற மாணவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வங்கிகளை கடன் வாங்கி அதை அடைக்க முடியாத சூழ்நிலையிலும் கல்வியினை தொடர முடியாத சூழ்நிலையிலும் இருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கையாக பொறியியல் படிக்கின்ற மற்றும் கல்லூரி மாணவர்களுடைய கல்வி கடன்களை முழுமையாக ரத்து செய்யும் என்று இந்த அரசாங்கத்தை நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். கண்டிப்பாக இந்த அரசாங்கம் செய்யும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையிலே தந்திருக்கிறார்கள். ஆனால் அது பற்றிய அறிவிப்பு இல்லை. உடனடியாக அதை பற்றிய அறிவிப்பு செய்ய வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் சொன்னதை மட்டுமல்லாமல் சொல்லாததையும் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவர்கள் பெருமாறியான அளவிற்கு அவருக்கு வாக்களித்து இருக்கிறார்கள். அவர்கள் பெற்றிருக்கின்ற கல்வி கடனை திருப்பி செலுத்த முடியாமல் ஆயிரக்கணக்கான மாணவர்கள், ஏழை மாணவர்கள் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நலன் கருதி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுடைய கல்வி கடனையும் முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஆட்சி தொடர வேண்டுமானால் மக்கள் மனதில் சென்ற ஆட்சியில் நடைபெற்ற நல்ல நிகழ்வுகள், மக்கள் நல திட்டங்கள், கல்வி தொடர்பான அபார வளர்ச்சி, தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான கல்வி வழங்கலில் அவர்களுடைய செயல்பாடுகள், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், மருத்துவ வசதிகள் இவையெல்லாம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். மாணவர்கள் கல்வி கடன், விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் சாலை வசதிகள், கிராமப்புற மேம்பாடு இவை அனைத்தும் புதிய அரசு செய்தால் மக்கள் முழு மனதுடன் ஆதரிப்பார்கள் என்பதையும், புதிய அரசு செயல்பட தொடங்கும் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு தேவையானது மாணவர்களுக்கு கல்வியையும் மருத்துவத்தையும் கல்வி கடன் தள்ளுபடியையும் செய்ய வேண்டும். இப்பொழுது 717 மதுக்கடைகளை எடுத்திருக்கிறார்கள். மிக சிறப்பு மிக்கது. இதுமாரி ஒவ்வொன்றும் மக்களுக்கு தேவையான சிறப்புமிக்க ஆட்சியை கொடுத்தால் நாங்கள் மிகவும் வாழ்த்துவோம். ஆகவே மாணவர்களுக்கான இலவச கல்வி, மருத்துவம் இது போன்ற நன்மைகளை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். 2004 பதிவு பண்ணோம் இலவச மின்சாரத்துக்கு விவசாயிக்கு. போன அரசாங்கம் இலவச மின்சாரம் தரேன்னு அறிவிச்சு எல்லா பணிகளும் முடிஞ்சு இன்னும் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்காம இருக்கு. இதை உடனடியாக சரி செய்து கொடுக்கணும். உடனே மின் இணைப்பு வழங்குறதுக்கு உத்தரவிடுமாறு முதலமைச்சர் தாழ்மையுடன் கேட்டு. புது ஆட்சி வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பழைய ஆட்சியில இருந்ததை விட இந்த ஆட்சி நல்லபடியா இயங்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். பெண்களுக்கு முதல்ல பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கணும். சட்டம் தவறு செய்யறவங்களை கடுமையா தண்டிக்கணும். இளைஞர்களும் பெண்களும் தேர்ந்தெடுத்த புதிய அரசானது அவர் பதவியேற்பு குறிப்பிட்டபடி அடிப்படை தேவைகள் கல்வி, சாலை வசதி, குடிநீர், அதுபோல பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு இது மிக முக்கியமாக விரைவாக எடுக்க வேண்டும் விரும்புகிறோம். லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு தூய்மையான, நேர்மையான, உண்மையான அரசியலாக இருக்க வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ தமிழக அரசில் ஒரு புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, என்ன சுதந்திரம் அடைஞ்சு 80 வருஷம் ஆகி இன்னும் அடிப்படை பிரச்சனை நிறையா இருக்குது. குறிப்பாக கிராமங்களில் சாலை வசதி, குடிநீர் பிரச்சனை, இந்த போதை கலாச்சாரம், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அதிகமாக தேவைப்படுது. குறிப்பாக மானாமரியாதை சிப்காட்டில் இன்னைக்கு அந்த சிப்காட் எது கொண்டாந்தப்படுச்சுன்னா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தான் கொண்டாந்தது. இன்னைக்கு மருத்துவ கழிவுன்னு சொல்லி குறிப்பாக 19 மாவட்டவுடைய மருத்துவ கழிவுகளை கொண்டாந்து கொண்டாமல் இருக்க, அதுக்கு மக்களுடைய பதிவு எதிர்ப்பு ரொம்ப எதிர்ப்பு இருக்குது. அதை மீறி திறக்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அதை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், மற்றபடி இந்த கஞ்சா, போதைப் பொருட்கள் ஒழிக்கிறது,
மற்றபடி ஆட்டோவுக்குலாம் இப்போ எங்களுக்கு ஓடாது. அதே தமிழ்நாடு முழுவதும் பஸ் இலவசமாக விட்டீங்க, அதை பற்றி நினைக்க முடியாது. மக்களுக்கு நல்லது செஞ்சா சரிதான். போதைப் பொருள் இல்லாத ஆட்சி, லஞ்சம், இந்த கஞ்சா மது இதற்கு இளைஞர்கள் ரொம்ப அடிமையாயிட்டாங்க. அதனால அதுலேருந்து மீட்கணும்னா அதுக்கு சரியான ஒரு ஆட்சி அமையணும். அதுக்கு உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தது தான். பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கே பார்த்தாலும் ஒரே திருட்டு, கொள்ளை, கற்பழிப்பு இது அதிகமாக தான் இருக்குது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கு ஒரு புகார் பெட்டி மாதிரி வச்சு அதை கண்காணிக்கணும் ஒரு குழுவை அமைச்சு அதை முறைப்படி செஞ்சாலே ஒரு வகையான தப்புகளும் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிச்ச திட்டங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக செயல்படுத்தி மக்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்தாங்கன்னா ஆண்டாண்டு காலமாக இவரோட ஆட்சியை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுபோக இப்போ குழந்தைகளுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு இன்னும் நல்ல சிறப்பான திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக எல்லா திட்டங்களும் சிறப்பாக அறிவித்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் அந்த ஆட்சி மென்மேலும் வளர நல்லாயிருக்கும். தரமான சாலைகள் கொண்டு வரணும், வீடுகளும் குடிநீர் வசதி நிறையா கொண்டு வரணும். இதுதான் அடிப்படை வசதி இன்னைக்கு இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட கிராமங்கள் வந்து பஸ் வசதி இல்லாமல் நிறைய கிராமங்கள் அலுவலப்படுறாங்க. அதே மாதிரி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் தப்பு தண்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு முறையான ஒரு வேலை வாய்ப்பு இல்லைனா அது சம்மந்தமாக ஏதாவது புதிய திட்டங்கள் கொண்டு வந்தாலும் இளைஞர்கள் வந்து வேறு கெட்ட வழியில் போகாமல் நல்ல ஒரு செயல்பட திட்டங்களை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. உண்மையிலே இந்த அரசு நான் வரவேற்கிறேன். இளைஞர்கள் எதிர்காலம் இந்த மாதிரி இன்னைக்கு இளைஞர் இன்னையோட தமிழகம் இன்னைக்கு வந்து விஜய் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக எங்களுக்கான ஒரு நல்ல ஆட்சி கண்டிப்பாக கொடுப்பாரு. கஷ்டப்படுற மக்களுக்கும் சரி எல்லாரும் வாழ்வாரத்தை கண்டிப்பாக கொடுப்பான்னு சொல்லியிருக்கேன். சிவகங்கை மாவட்டத்தில் தண்ணி பஞ்சம், அப்புறம் ரோடு வசதி அதிகமாக இல்லாமல் இருக்குது. அப்புறம் தொழிற்சாலையில் சிவகங்கை மாவட்டத்தில் மானாமரை பொறுத்தவரை சிப்கா இருக்குங்க. தொழிற்சாலையில் வேலை வாய்ப்பு வந்தாவே குற்றங்கள் குறைஞ்சிடும். மானாமரை பொறுத்தவரை சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு முழுக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து வேலை வாய்ப்பு இல்லை. தொழிற்சாலை கொண்டு வந்தாவே குற்றங்கள் குறைஞ்சிரும். மக்கள் அவங்க பாட்டில் பொருளாதாரம் வந்த பின்னாடி எந்தெந்த தப்பும் பண்ணாமல் மக்கள் அவங்க பாட்டில் வேலையை பார்ப்பாங்க. விஜய் வைத்த 3 அறிவிக்கையுமே நல்ல அறிவிக்கை தான். மின்சாரம் 1, பெண்களுக்கு பாதுகாப்பு, போதைப் பொருட்கள்ல இருந்து மாணவர்களை விடுவிக்கிறது. அந்த போதைப் பொருட்கள்ல இருந்து மீண்டு வரணும், பசங்க மீண்டு வரணும். அதே போல இலவசம் இருக்கட்டும், இருந்தாலுமே எல்லா பேருக்கும் சகமான வேலை வாய்ப்பு அதிகமா வேணும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதனால அவங்க வேலை இல்லை, அவங்க வாட்டுக்குள்ள செல்ல பார்த்துட்டு இது பண்றாங்க. அந்த மாதிரி இருக்குல்ல. விஜய் கவர்மெண்ட்ல வந்து நம்மளுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கும்னு நாங்க நம்புறோம்.